ரொம்ப நியாயமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணி தரக்கூடிய ஒரு சாமி தான் கருப்பசாமி அப்படின்ற அந்த இடத்துல ஸ்டேஜ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிவோஷனல் அண்ட் ஹோப் டுவோர்ட்ஸ் த எண்டில் இது ப்ராப்பராக ஒரு டிவோஷனல் சப்ஜெக்டாகவும் இருக்கணும் அண்டு எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்கணும்னு ஸ்டேஜ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த ஆர்ஜே பாலாஜி இந்த படத்துடைய வில்லனாக இருக்க போகிறாரு அண்ட் டுவோர்ட்ஸ் எண்டில் ஒரு நல்லவராக மாற போகிறான்றது ஒரு இடத்துல சூர்யா அவர்களே ஒரு கையை பிடிக்கிறார். அப்பயே தெரிஞ்சிருச்சு அது ஆர்ஜே பாலாஜி சாருடைய கைதானு. நான் ரொம்ப நாள் கழித்து சூர்யாவோட படத்தோட ஒரு டீசருக்கு இப்படி என்ஜாய் பண்ணேன். பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ரிப்பீட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வாட்டி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன். ஒரு ஃப்ரேமும் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அவரோட அஞ்சான் கெட்டப்லாம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் கெட்டப். இது வரைக்கும் இதுக்கு அஞ்சானுக்கு அப்புறமாவும் சரி, அஞ்சானுக்கு முன்னாடியும் சரி, அப்படி ஒரு லுக்கில் இது வரைக்கும் சூர்யா நான் யாரும் பார்த்துருக்க மாட்டோம். செம்ம ஸ்டைலிஷாக இருப்பார். அவரோட ஹேர் ஸ்டைலு, அவருடைய அந்த காஸ்டியூமு, நடை, அந்த ஸ்டிக் அப்படி வாயிலேருந்து வெளியில் டூத் பிக்கு பயங்கரமாக இருக்கும். ஏதோ ஒரு சில காரணத்தினால அப்போது அது அந்த ஜோனுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகலை.